எங்களுடைய கிளிநொச்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னால இந்த இடத்தை வந்து என்னன்னு சொல்றது ரொட்டிகோ மைதானம்னு சொல்றது. ரொட்டிகோ மைதானத்துக்கு நேர வந்து முன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சிறப்பான செயல்பாடு நடக்குது. இது வந்து கவர்மெண்ட் 50 மீட்டர் நீளமும் 21 மீட்டர் அகலமும் கொண்ட நீச்சல் தடாகம் வந்து வந்திருக்குது. இந்த தடாகத்துல வந்து இப்ப நீங்க சாதாரணமா குளிக்க வந்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 400 ரூபா வண்ணவருக்கு, அதுவே சின்ன பிள்ளைன்னு சொன்னா 100 ரூபா. இங்க வந்து இந்த சிறுவர்களுக்கான பயிற்சி வந்து வழங்குறார். இவர் வந்து யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு பயிற்சி ஆசிரியர். என்ன பேரு? எனது பேர் விதுசன். இவர் வந்து சிறுவர்கள் முதல் எத்தனை வயது பிள்ளைகள்ல இருந்து 2.5 வயதுல இருந்து அதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வந்து நீச்சல் வந்து பழகி கொண்டிருக்கிறார். உண்மையிலேயே இங்க வந்து ஒரு மாதத்துக்கு 3000 என்ன, ஒரு மாதத்துக்கு நீங்க 3000 ரூபாய் செலுத்தி உங்களோட பிள்ளைகளை கொண்டு வந்து இங்க நீச்சல் வந்து கற்றுக் கொடுக்கணும். அது கட்டாயமானது அப்படின்றத வந்து சொல்றேன். ஏன்னா இயற்கையில வந்து நாங்க நீரால சூழப்பட்டது 71 வீதம் நீரால சூழப்பட்டது. இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த நேரம் எங்க வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அப்படின்றது தெரியாது. ஒரு அனர்த்தத்துல இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு பிள்ளைக்கு நீங்க கட்டாயம் கொடுக்க வேண்டியது இந்த நீச்சல். அதை வந்து நீங்க பழக்கணும், இல்ல உங்களோட பிள்ளைகளை வந்து கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு சொன்னா இவர் வந்து இங்க இருப்பார். மாதம் 3000 ரூபா செலுத்தி இவைகள்ட்ட வந்து கொடுத்துட்டீங்கன்னா அடிப்படையில் இப்ப ஒன்றுமே தெரியாத பிள்ளைகள் அடிப்படை ட்ரைனிங் கொடுத்து அதுக்கு பிறகு தண்ணியில இறக்கிவினா அதுவே இடநடுவில் ஓரளவுக்கு இருக்கணும்னு சொன்னா அவையோட தகமை அறிஞ்சு கொண்டு முழுமையா நீச்சல் கற்றுக் கொடுக்கக்கூடிய மாதிரிக்கு ஒரு இடம் வந்து அமைஞ்சிருக்குது. அதுவும் எங்களோட கிளிநொச்சி பகுதியில வந்து அமைஞ்சிருக்கிறத நீச்சல் தடாகம் ஒன்று இருக்கான நீச்சல் எல்லாம் பழக்கி கொண்டிருக்கிறோம். இப்படி எல்லாம் நடக்குதுன்ற விஷயத்தை இன்றைக்கு தான் நான் தெரிஞ்சு கொள்றேன். அதால வந்து இன்றைக்கு குளிக்க வந்த நான் மகளோட அப்போ குளிக்க வந்த இடத்துல தான் இந்த விஷயத்தை தெரிஞ்சு கொண்டுட்டு பதிவு செய்கிறேன். இதால ஏராளமான உறவுகள் வந்து பயனடையணும். இந்த வீடியோவை பார்க்குற உறவுகள் உங்களோட உறவுகளுக்கும் வந்து அனுப்புங்க. நீச்சலோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சு கொள்ளுங்க. இயற்கையில இந்த பூமியில நாங்கள் வாழ்ற காலம் வரைக்கும் நீச்சல்ன்றது தேவையானது. நிறைய பேருக்கு வந்து நீச்சல் தெரியாம இறந்து போன உறவுகள் இருக்கிறோம். அந்த இறந்து போனவர்கள் வந்து ஒரே ஒரு விஷயம், அவர்களுக்கு நீச்சல் கற்றுக்கொள்ள சிறு வயதுல இருந்தே தாய் தகப்பன் அவர்கள் பயத்தை ஊட்டி வளர்த்திருக்கிறோம். தண்ணியில இறங்காத, தண்ணி பொல்லாதது, தண்ணியில இறங்கி நின்றா தண்ணியில இறங்கி வருத்தம் வந்துடும், அது செய்யும் இது செய்யணும்னு சொல்லி பயத்தையே காட்டி ஒரு கட்டத்துல அந்த புள்ள ஆபத்தை எதிர்கொள்ள தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியாம இறந்திருக்குது. அப்படி இல்லாம நீச்சலோட முக்கியத்துவத்தை புரிஞ்சு கொண்டு நீச்சலை உங்களோட பிள்ளைகளுக்கும் கற்றுக்கொள்ளுங்க, அப்படி கற்றுக் கொடுங்க அப்படி தெரிவிச்சு கொண்டு. அதோட பாருங்க சின்ன இல்லையா இந்த 2.5 வயசுன்னு சொன்னா எல்லாரும் இந்த பிள்ளைக்கு சளி வந்துடும் கொண்டு விடாத பஜ்ஜி வேணாம், நீச்சல் பயிற்சி வேணாம், என்ன தண்ணியில சளி வந்துன்னு சொன்னா பிள்ளைக்கு பெரிய பிரச்சனை ஆயிரும்னு சொல்லி நிறைய பேரண்ட்ஸ் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இந்த பேரெல்லாம் வந்து கொண்டிருக்க இது வரைக்கும் சளியோ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. பாத்தீங்கன்னா அதுல உள்ள படியனுக்கு 2.5 வயசு, அங்கால அந்த நீல தொப்பியோட வந்து இருக்கிறவருக்கு வந்து 2.5 வயசு பேரண்ட்ஸ் வந்து கொண்டு விட்டுட்டு பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை எல்லா பேரண்ட்ஸுக்கும் தெரியணும். எல்லா பேரண்ட்ஸும் உங்களோட பிள்ளைக்கு இந்த நீச்சல் என்ற விஷயத்தை வந்து கொடுக்கணும். அது மிகப்பெரிய சொத்து அப்படின்னு சொல்லி சொல்றேன். அவர்கள் வாழ்ற காலம் பகுதி வரைக்கும் அப்படின்னு தெரிவிச்சு கொண்டு நன்றிகளை வந்து தெரிவிக்கிறேன். நன்றி, பாய்.